வணக்கம். எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் சில வலியும் வேதனையும் மனசில் ரொம்பவே உறுத்திட்டு இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் கரூரில் பேசினார். இதுதான் அந்த அவரோட ஒட்டுமொத்த உரையில் ஏராளமான பொய்கள், ஏராளமான கட்டுக்கதைகள். முதல்ல பேசிக்கான பொய் எது அப்படின்னா, கரூர் மரணத்துக்கு கரூர் மாவட்ட போலீஸ் தான் காரணம் அப்படின்றத ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்கிறாரு. எப்படி ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போலீஸை வைத்து தன் மகனுக்காக கொண்டு குவித்தார் அப்படின்ற ஒரு பொய்யை தமிழ்நாடு தழுவின அளவில் சொன்னாரோ, அதே பொய்யை இப்போ மாவட்ட அளவில் மாற்றி சொல்கிறாரு முதலமைச்சர் விஜய். முன்னாடி ஆதவ் அர்ஜுனா சொன்ன பொய்க்கும் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் நின்று சொன்ன பொய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதலமைச்சர் விஜய் கரூரில் சொன்ன பொய் என்னன்னா, என்னை ஹைவேஸ்ல இருந்து கூட்டி கொண்டு அப்படியே அப்பாவியா கூட்டி கொண்டு விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. கூட்டி கொண்டு விட்டது யாரு? போலீஸ். அதுக்கு பின்னால ஒரு சதி இருந்தது இல்ல, அது செய்தது யாரு? செந்தில் பாலாஜி. அந்த உரையில ஒரு இடத்துல சொல்றாரு எனக்கு ஸ்டாலின் சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ஸோ ஸ்டாலின் சாரா அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தா அதை பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறார். அதனாலதான் அவர் மேல சொல்லலை, இல்லைன்னா அவர் மேல அவர் சொல்லியிருப்பார். ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சரே முன்னாடி ஒரு தடவை முட்டாள் முதல்வர்னு சொல்லும்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதே மாதிரி முதலமைச்சர் உங்கள் மகனுக்காக கொண்டு குவித்தர்கள்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுக்க ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான கடுமையான எதிர்வினைகள் அதுக்கு பிறகு அவரை சைலண்ட் ஆக்கப்பட்டார். கூப்பிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, மூடிட்டு இரு அப்படின்ட்டு, அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் மூடிட்டு இருக்கார். அப்போ அந்த நேரேஷன்ல அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் தேவைப்படுது. போலீஸை வைத்து கொண்டு குவித்தது யார் அப்படின்னா, அதுல இருந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேரை டெலீட் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி, ஏற்கனவே செந்தில் பாலாஜி பேரை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை நீக்கிட்டு இதுல அழுத்தம் திருத்தமா செந்தில் பாலாஜின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைக்கிறார். இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நடிகர் விஜய் மேல பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயமும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை ரொம்ப கவனக்குறைவாகவும் எதிர்கொண்டாங்க. அதோட பின்விளைவுகள் தான் விஜயோட 108 தொகுதியில் உள்ள வெற்றி. அவரை பின்பற்றக்கூடிய இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதை விட்டுருவோம், அவங்கள வேற விதமாக தான் எதிர்கொள்ளணும். பொதுமக்களுக்கு இது மேல நல்ல இதில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமாவில் கிடைச்ச பாப்புலாரிட்டி காரணமாக அவருக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு ஜேன்னு கூட்டம் வருது, வெறி பிடிச்ச ஒரு கூட்டம் ஓடி வர்றாங்க. இவர் அந்த சரியான நேரத்துக்கு போலீஸ் சொன்ன அனுமதி கொடுத்த அந்த சரியான நேரத்துக்கு போயிருந்தா கரூரில் அந்த மரணம் நடந்திருக்காது. காலதாமதமாக போனதுனால ஏற்பட்ட மரணம் தான் அந்த 41 மரணம். அந்த 41 பேரோட மரணங்களுக்கும் முழு காரணமும் விஜயும் அவரை சார்ந்த டிவிகே கட்சிக்காரங்களும் தான், வேற யாருமே காரணம் கிடையாது. அப்போ அந்த விஷயத்துல பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் தப்பி விட்டு நான் இன்னைக்கு மனவேதனையோட இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மனவேதனையோட இருந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவர் கவலையில் இருந்தார், ஒரு தலைவர், ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களோட தலைவர், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் கூட ஆயிரக்கணக்கான பேர் போற ஒரு இடம், கவலையில் இருந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்ததா? இல்லையே. அந்த சம்பவத்துக்கு பிறகு மிக குறுகிய காலத்தில் திருமண விழாக்களில் கலந்துகிட்டது இருக்கு. ஒரு பெரிய கிசு உங்களை வச்சு நடிகை த்ரிஷா அவர்களோட தொடர்புபடுத்தி பேசினாங்க. இந்த விஷயத்துல நான் அவரோட பர்சனல் வாழ்க்கை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு பற்றி பேசலை. எப்பவுமே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கவலையில் இருக்கும் ஒருவர் தன்னோட நண்பரோட ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போய் கலந்துக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு பிரம்மாண்டமான வீடு கிரகப்பிரவேசம் நடத்தினாங்க. அதுல போய் ஜாலியா கலந்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு எவ்வளவோ ஃபங்க்ஷன் போனார். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஜனநாயகனோட மலேசியாவில் நடந்த ஆடியோ ரிலீஸ். எல்லாருமே அப்போ கண்டிச்சு எழுதினாங்க, நானும் கூட ஃபேஸ்புக்கில் எழுதினேன். அப்போ கவலையாக இருந்த மனிதன், துக்கம் தோய்ந்த முகத்தோடு இருந்த மனிதன், கவலையாக அந்த மக்களையே நினைத்து மாய்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு எதுக்கு மலேசியாவுக்கு போனீங்க? அங்கே போய் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி உங்கள் ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணீங்க. ஆக மொத்தத்தில் அந்த இறந்து போன மக்கள் பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் வருத்தமும் விஜய்க்கு கிடையாது அப்படின்றது மட்டும் இல்லை, பொறுப்பும் இல்லாமல் இருந்தார் கொஞ்ச நாள்.
இன்னைக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கான காரணம் மொத்தமாக வேற. அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது, ஜெயிக்கணும், இந்த குடும்பங்கள் யாராவது எதிராக பேசி தொலைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக, அந்த குடும்பங்களை சைலண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த குடும்பங்கள் சாட்சியங்கள் ரீதியாக தனக்கு ஆதரவாக எப்போதும் பேச வேண்டும் என்பதற்காகவும் அந்த மக்களுக்கு அரசு வேலையை மக்கள் வரிப்பணத்தில் வாரி கொடுத்துருக்காரு. அதில் எந்த உடன்பாடும் நமக்கு கிடையாது. ஆனாலும் கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டு போகட்டும். இந்த 41 பேரையும் ஒரு செக்டார், ஒரு சின்ன செக்டார் தான் கருத்தியல் ரீதியாக ஒரு புனிதர்கள் போல சித்தரிக்க விரும்புறாங்க. அவங்க புனிதர்களா அப்படின்னா கிடையாது, அவங்க விக்டிம், பாதிக்கப்பட்டவர்கள். அந்த கரூர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் ஏற்பட்ட நெரிசலில் மரணமடைந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். யாரால பாதிக்கப்பட்டவங்க? அவங்க கட்சி தலைமையால பாதிக்கப்பட்டவங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேல ஒரு கரிசனம் சட்டத்துக்கும் இருக்கு, பொதுமக்களுக்கும் இருக்கு, அரசுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவங்க ஒன்றும் புனிதர்கள் கிடையாதுல்ல. பாதிக்கப்பட்டவங்களை புனிதர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க விக்டிம்ஸ், அவ்வளவுதான். ஸ்டெர்லைட் போராளிகளோட ஒப்பிடுறாங்க சில பேர். சில டிவிக்கு தொண்டர்கள் எழுதுறாங்க, ஸ்டெர்லைட்டுக்காக போராடியவர்கள் தியாகிகள், நமக்காகவும் நம்ம மண்ணை காக்கவும் நம்ம நாட்டை காக்கவும் ஒரு நாசகார ஆலையிட்ட இருந்து இந்த மண்ணுக்கு விடுதலை வேண்டியும் போராடிய தியாகிகள். அவங்களுக்கு எவ்வளவோ கொட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க இந்த மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் போராடிய ஒரு வீரம் தெரிந்த மண்ணு தான் தமிழ்நாடு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எடுக்கலாம், 80களில் நடந்த நக்சல்பாரி போராட்டங்களை எடுக்கலாம். எவ்வளவோ போராட்டங்கள். காவிரி உரிமைக்காக நடந்த போராட்டம், இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று 30-40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தமிழ் மண்ணில் உயிர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த மண்ணுக்காக நடந்தது, இனத்துக்காக நடந்தது, இன உணர்ச்சிக்காக நடந்தது. ஆனால் கரூரில் இருந்த 41 பேரும் எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க அப்படின்றத ஏற்கனவே நான் பல வீடியோவில் பேசிட்டதால இதை கண்டினியூ பண்ண விரும்பலை. ஆனால் இப்பவும் சொல்கிறேன், அவங்க விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவங்க, அவ்வளவுதான். அவங்க புனிதர்கள் கிடையாது. தமிழ்நாட்டுக்காக ஒரு பொது நோக்கத்துக்காக, பொது எண்ணத்துக்காக போராடி இறந்திருந்தா ஒரு போற்றத்தக்க மிக உயர்ந்த இடத்துல வச்சு அவங்கள கொண்டாடலாம். இந்த 41 கரூர் குடும்பங்களையும் அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ரொம்ப பணிவோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த விஜய் இந்த 41 குடும்பங்களையும் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வராரு, அங்கேருந்து அவங்க மேலே அன்பு இருந்திருந்தா அவர் திருச்சியில் தங்கி இருந்து அந்த குடும்பங்களுக்கு அன்று இரவே சர்வீஸ் பண்ணியிருக்கலாம், அவங்கள உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம், பாடியை ஒப்படைக்கிற வரைக்குமாவது அங்கே இருந்திருக்கலாம். இல்லாமல் அவர் பாட்டுக்கு தனி விமானத்தில் சென்னைக்கு ஓடி வந்துட்டு அதுக்கு பிறகு சந்திக்கலை, பனையூருக்கு அழைச்சி அந்த குடும்பங்களை சந்திக்கிறாரு. 9 மாதங்களுக்கு பிறகு இப்போ போய் அரசு வேலை கொடுக்குறாரு. அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், தன்னோட ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ன உடனே அவர் சந்திக்கிறதுக்கு, இப்போ இந்த குடும்பங்களை அவர் சந்திக்கல. இந்த சம்பவம் நடக்குது, தனி விமானத்தில் ஓடி வந்துடுறாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பனையூருக்கு விடுறாரு, 9 மாதம் கழிச்சு அரசு வேலை கொடுக்குறாரு. இவ்வளவுதான். ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கிறார் இந்த குடும்பங்களை. இதுக்கிடையில் அவர் எலெக்ஷனில் போட்டி போட்டு 108 தொகுதி வென்றுட்டார் இல்லையா. வென்ற பிறகு ஆட்சி அமைக்க வேண்டியதில் ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வரும்போது ஆளுநர் மாளிகைக்கு மட்டும் ஒரு 10 தடவை போயிட்டு வந்திருப்பார். போவார், ஆளுநர் இல்லை, கிளம்பிட்டாரு அப்படின்னோன்னா அப்படியே யூட்டர்ன் போடுவார். அந்த லெட்டரில் எல்லாரையும் கொண்டு வா அப்படின்னோன்னா திருப்பி குவாங்கன்னு கார் அப்படி போகும், திருப்பி யூட்டர்ன் அடிச்சு இங்கே போய் எல்லாம் விஜயோட சகாக்கள் போகலை, விஜயே ஓடுனார். நீ என்ன பேச்சு பேசுறீங்க, அந்த குடும்பத்தையே நினச்சி கதறீங்கன்னு. ஒரு ஆட்சியில் பொறுப்பேற்றுறதுக்கு இத்தனை தடவையாக ஆளுநரை போய் பார்க்குறது என்ன அவசரம்? எங்கே போயிட போகுது? 108 பேரும் ஓடிடுவானா? அப்படிலாம் ஓட மாட்டான். அப்புறம் போதுமான ஆதரவு இல்லை அப்படின்னோடனே முதல்ல விழுந்து அடித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை போய் பார்த்தாரு. மானஸ்தன் தான் நீ பார்க்கலாமா? முதல்ல ஒரு மானஸ்தன் உண்மையிலே எவ்வளவு சினிமா பஞ்சு டயலாக்கெல்லாம் விடுறீங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கலாமா? பார்த்துக்கிட்டு அவரை பார்த்துட்டு வெளியே அப்படியே குட்கா விஜயபாஸ்கரையும் குட்கா பாஸ்கரையும் சி.வி. சண்முகத்தையும் போய் பார்த்து அந்த ஊழல் பெருச்சாளிகள்கிட்ட போய் ஆதரவு கேட்டு அவங்கள பல சந்திப்புகளை நடத்துறீங்க. அடுத்தடுத்து எல்லாமே உங்களோட மெஜாரிட்டிக்காக. இத்தனை சந்திப்புகளை நீங்கள் நடத்துறீங்களே, ஜெயிச்ச உடனே அந்த குடும்பங்களை போய் பார்த்துருக்கலாம்ல முதல்ல. அப்போ நீங்கள் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? என்னையும் மக்களையும் சந்திக்க விடாமல் எங்கள் தொப்புள் கொடி உறவை ஸ்டாலின் அறுக்கிறார், போலீஸை வைத்து நிபந்தனைகளை போடுகிறார், கேன்சல் பண்ணுகிறேன் கூட்டத்தை அப்படின்லாம் சொல்கிறீங்கள. இப்போ ஜெயிச்சிட்டீங்கல்ல, ஜெயிச்ச உடனே நீ போய் பார்க்க வேண்டியது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினையா, சி.வி. சண்முகத்தையா, குட்கா பாஸ்கரையா, இல்லை கரூரில் கொல்லப்பட்ட அந்த மக்களையா? உண்மையிலே சோகமும் வருத்தம் இருந்தா
ஒருத்தன் முதல்ல ஜெயிச்ச உடனே குர்ராக்கார கரூருக்கு அப்படின்ட்டு அந்த குடும்பங்களை போய் சந்திச்சு, மக்களே இந்த வெற்றியை கொடுத்தது நீங்க தான், ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க காலில் அப்போ விழுந்து நன்றி சொல்லியிருந்தா அதுக்கு பேரு உண்மையிலே நான் சோகமா இருந்தேன், வருத்தமா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கும் குட்கா பாஸ்கரையும் திருமாவையும் கம்யூனிஸ்டையும் தேடி அலைஞ்சிட்டு இப்போ வந்து நான் சோகமா இருந்தேன், ரொம்ப வருத்தமா இருந்தேன் அப்படின்ட்டு டிராமா பண்றதுக்கு காரணம் கரூர் இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு சோக கிரிஞ்ச் நாடகத்தை வந்து அங்கே வந்து அரங்கேற்றி இருக்கார். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். இந்த கும்பலை வந்து நம்ம தற்குறிகள்னு சொல்கிறோம். இப்போ நான் அப்படி தான் சொல்கிறேன், அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. சதி கோட்பாடுகள் மூலமாவே ஒரு கற்பனையான ஒரு உட்டோப்பியன் உலகத்துல வந்து வாழ்றாங்க. விஜய் ஒரு கற்பனையான தற்குறிகளின் உலகத்தை, தனி உட்டோப்பியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது முழுக்க சதிகளால், சதி கோட்பாடுகளால் நிரம்பிய உலகம். எல்லாமே சதி, எல்லாமே சதி. கரூரில் அவருக்கு நடந்த இதுக்கு சதி, சட்டமன்றத்தில் அவருக்கு நடந்ததுக்கு சதி, அவரை பதவியேற்க விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்றது சதி, அதிமுக ஊழல் சக்திகளை எல்லாம் அவர் கட்சியில் சேர்க்கறது சதி, எல்லாமே அவருக்கு ஒரு சதி கோட்பாடு தான். இந்த சதி கோட்பாட்டை வந்து தலைவனான விஜய் மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னா கிடையாது. அந்த தற்குறிகளும் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒரு லேடி அந்த கூட்டத்தில் நாமெல்லாம் உயிர் தப்புனதே பெரிய விஷயம்தான், அந்த ஆம்புலன்ஸில் மட்டும் நான் ஏறி இருந்தால் என் உயிர் போயிருக்கும், என் புருஷன் வந்து என் பொண்டாட்டியை இறக்கடான்னு சொன்ன உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இறக்கி விட்டுட்டான், இல்லைன்னா என்ன ஊசி போட்டு கொன்னாங்க, விஷவாயுவை அடித்தாங்க, சில பேர் வந்து கழுத்தை மிதித்து நசுக்கி கொன்னாங்க, உயிரோடவே அந்த பிண அறைக்குள்ளே வச்சுட்டாங்க, ஆம்புலன்ஸில் வச்சே கொன்னாங்க. இதெல்லாமே டிவிகேயினர் சொன்ன சதி கோட்பாடுகள். இதெல்லாம் நடந்ததா அப்படின்னா கிடையாது. உண்மையிலே ஒரு 100 பேர், 150 பேர், 200 பேர் இறந்திருக்க வேண்டிய ஒரு இடத்துல அந்த மரணங்கள் வெறும் 41 பேர் மட்டும்தான் இறந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கரூர் போலீஸ் தான். நம்ம மனச்சாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் நான் போலீஸை கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். வெவ்வேறு நிகழ்வுகளில் காவல்துறையுடைய வன்முறையை மட்டும் திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் டிவிகே ஆண்டாலும் நான் ஆதரிக்கவே மாட்டேன். ஏன்னா அது யாருக்கு எதிராக வேணாலும் திரும்பும். அதனால் போலீஸ் வன்முறையை மட்டும் எப்போவுமே நான் ஆதரிக்க மாட்டேன். ரெண்டாவது, ஒரு போலீஸ் வன்முறைங்கிறது எப்போவுமே ஏழைகளுக்கு எதிராகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் என் கருத்து. ஆனால் கரூர் விஷயத்தில் போலீஸ் இல்லைன்னா அந்த மரணத்தின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200ஐ தாண்டி இருக்கும். மகாமகம் போல கணிசமான மக்கள் இறந்திருக்க வாய்ப்புள்ள அந்த நெரிசலை மிக துரிதமாக செயல்பட்டு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டதால் அந்த மரணத்தின் எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டது, பலரும் காப்பாற்றப்பட்டார்கள். இது அந்த சம்பவத்தின் மீதான ஒரு நியாயமான பார்வை இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். இந்த சூழல் இப்படி தான் இருக்கும், இதை நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். என்னோட அருள்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.